ஒரு விஷயத்தை நீங்க நினைவுபடுத்தணும். இப்ப மிக சமீபத்தில் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு 250 கோடி எலக்டோரல் பாண்ட் மூலமாக இல்லாமல் கட்சிக்கு நிதி கொடுத்த உடனே அவங்களுக்கு ஒரு ஒப்பந்தம் கிடைச்சதா இல்லையா? சமீபத்தில் வெளிவந்த தகவல். அதை தவிர திமுகவுக்கு அந்த நிறுவனம் இவ்வளவு தொகையை கொடுத்தது என்றால் அந்த நிறுவனத்துக்கு திமுக ஏதாவது பொறுப்பை கொடுத்ததா, ஒரு ஒப்பந்தத்தை கொடுத்ததா? இல்ல பிஜேபி தான் அதை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கு. அதைத்தான் நாங்கள் கேள்வியாக கேட்கிறோம். அதை தவிர அட்ராசிட்டி ப்ரோன் ஏரியா அப்படின்னு நந்தகுமார் சொல்றாரு. அட்ராசிட்டி ப்ரோன் நேஷனாகவே இந்தியாவை மாற்றி வைத்திருக்கிறார்களே. நம்முடைய பிரதமர் அமெரிக்காவுக்கு போனப்போ கூட அங்கே இருக்கின்ற அந்த செய்தியாளர் கேள்வி கேட்டாங்களா இல்லையா? இந்தியாவில் சிறுபான்மையினருக்கு எதிராக இழைக்கக்கூடிய குற்றங்கள் அதிகமாக நடக்கிறதே அப்படின்னு. அப்போ உடனே நம்முடைய பிரதமர் என்ன சொன்னாரு? நாங்கள் ஜனநாயகத்தின்படி நடக்கிறோம் அப்படின்னு பொங்கினாரா இல்லையா? அது தவிர இன்னொன்னு கேள்வி இருக்கு. நந்தகுமார் போன்றவர்கள் செலக்டிவ் அம்னீஷியால இருக்காங்களா? இங்க இருக்கிற ஏதோ ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிற்றூரில் ஒரு சாதி கலவரம், மணிப்பூர்ல அந்த பெண்மணியை நிர்வாணமாக இழுத்து வந்த போது இவர் எங்க போயிருந்தாரு? கண்ணை மூடி தூங்கிட்டு இருந்தாரா? கும்பகர்ண தூங்கிட்டு இருந்தாரா? இவரும் சரி, தூத்துக்குடி செல்வம் அண்ணனும் சரி இப்படியாக பேசி கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது திரும்ப அவர் சொல்றாரு மணல் கொள்ளைன்னு. ஒரு இடத்துல மணல் கொள்ளை நடக்குதுங்கிறத அவர் தரவு மூலமா சொல்லட்டும், அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனா அரிட்டாப்பட்டியில இருக்கக்கூடிய அந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை தடுத்து நிறுத்தியது யார்? மதுரையை அப்படியே சூறையாட நினைத்தது யார்? ஒன்றிய அரசில் பிரதமர் தானே அதை சூறையாட நினைத்தார். எனக்கு பதவி பறிபோனாலும் பரவாயில்லை, நான் இதை தடுத்தே தீருவேன் என்று தனி தீர்மானம் மூலமாக அதை நிறுத்தியது யார்? அந்த அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கத்தை. அதே மாதிரி பெண்களை பற்றிய பல குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டே இருந்தாரு. இந்தியாவிலேயே மிக குறைவாக பெண்கள் மீதாக வன்முறையோ நிகழ்வது என்பது தமிழ்நாட்டில் தான். அதுக்கு அவர் மறுப்பு சொல்ல முடியுமா? நிச்சயமாக தமிழ்நாடு தான் பெண்கள் மீதான குற்றங்களில் மிக குறைவான தொகையில் இருக்கிறது. அதற்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் மிக சமீபத்தில் சட்டமன்றத்தில் சிறப்பு தீர்மானம், சிறப்பு சட்டத்தையே உருவாக்கினார். அதை தவிர மிக முக்கியமாக தேசிய குற்றவியல் ஆவணம், அதன் மூலமாக வந்த தரவு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குற்றங்கள் என்பது தனி மனித சார்ந்தது. ஆனால் அரச பயங்கரவாதம் என்று ஹரியானாவிலும் மணிப்பூரிலும் நம்முடைய இங்கே உத்தரப்பிரதேசத்திலும் புல்டோசர் ஆட்சி எங்க நடக்குது? புல்டோசர் ஆட்சி. அப்படி புல்டோசர் ஆட்சி மூலமாக எளியவர்களின் வீடுகளை இடித்து கொள்கின்ற அந்த முதல்வரை தான் இப்ப முருகர் மாநாட்டுக்கு அழைக்க போறாங்க. அப்போ சொல்லுங்க, நீங்களா இருக்கட்டும் அல்லது நந்தகுமாரா இருக்கட்டும், ரெண்டு பேரும் ஹோம் மினிஸ்ட்ரி சொன்ன பதில சொல்றீங்க. ஹோம் மினிஸ்ட்ரி என்சிஆர்பியினுடைய ரிப்போர்ட்டை மையமாக வைத்து தான் பதில் கொடுக்குறாங்க. அந்த பதிலுக்கு உள்துறை இலாக்கா எந்த விதமான பொறுப்பையும் ஏற்றுக்கொள்வது கிடையாதுங்கிறத உங்க ரெண்டு பேத்துக்கு நான் சொல்லிடுறேன். ஏன்னா என்சிஆர்பியினுடைய ஆனுவல் ரிப்போர்ட்டான கிரைம் இன் இந்தியா குப்பத்தொட்டியில் போடுவதற்கு கூட சமம் இல்லாதது. ஏன்னா நான் அது சம்பந்தமா வழக்கு போட்டிருக்கிறேன். ஆமா, அதனால அது இல்ல, அதனால அவர் சொன்னதையும் ஒப்புக்கொள்வதற்கு இந்தியாவில எந்த தரவை இல்ல, அந்த தரவு நம்பகத்தன்மைக்கு உரிய தரவு கிடையாது மேம். நான் கேஸ் ஃபைல் பண்ணிருக்கேன் டெல்லி ஹைகோர்ட்ல. எந்த தரவு தான் இந்தியாவில சாஸ்வசமா எல்லாமே ஃப்ராட், எல்லா தரவும் ஃப்ராட். அது தவிர இன்னொன்னு, அப்படின்னு எல்லா இடத்துலயும் கை கழுவி விட்டாங்கன்னா ஒன்றிய அரசு எல்லாவற்றிலும் கை கழுவி விடுகிறது. இப்போ பகல்காம் அட்டாக், அதிலும் கை கழுவி விட்டது. எப்படின்னா அந்த 4 தீவிரவாதிகளோட புகைப்படத்தை மறுநாள் வெளியிட்டாங்கல்ல, அவங்கள பிடிச்சாங்களா? உள்துறை அமைச்சகம் என்ன பண்ணிட்டு இருந்தது? அது உள்துறை அமைச்சகத்தோட பொறுப்பு தானே. அந்த புகைப்படத்தை அதிகாரப்பூர்வமா அரசாங்கத்தினுடைய எந்த ஏஜென்சியும் வெளியிடல. யார சொல்றதா நீங்க நம்புவீங்க? எதையுமே அப்ப பெட்ரோல் விலை ஏறிக்கிட்டே இருக்க இல்லீங்க, அதுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. நிதி ஆயோக் மூலமா எங்களுக்கு நிதி வரலையே இல்லைங்க, எங்க அரசுக்கும் நிதி ஆயோக்கும் சம்பந்தம் இல்லை, எங்க அரசுக்கும் எதுக்குமே சம்பந்தம் இல்லை. பெண்களுக்கு அந்த 50 ரூபாய் மானியம் வரலையே கேஸ்ல இல்லைங்க, எங்களுக்கும் இந்த மானியத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அப்படி எதை எடுத்தாலும் கை கழுவுகின்ற அரசாகவே பிஜேபி அரசு இருக்குன்னா அவங்களுக்கும் மக்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற உள்துறை அமைச்சர் மிகச் சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய தலைவர் முதல்வர் ஆட்சி செய்கின்ற தமிழ்நாட்டில் மத பிளவுவாதத்தை உருவாக்குவதான ஒரு பேச்சை வெளியிட்டிருக்க. இதை சாமானியர்கள் பேசியிருந்தா இந்நேரம் சுவமோட்டோவா அவங்க வழக்கு பதிவு பண்ணிருப்பாங்க. உள்துறை அமைச்சர் பேசி இருக்கிறார் என்பதனால் இதை கடந்து போயிட்டு நந்தகுமார் போன்றவர்களோ தூத்துக்குடி செல்வம் போன்றவர்களோ ஆமோதித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.